வெட்டிவேர் மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்க, நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். பழமை காலத்தில் சித்தா ஆயுர்வேதால வெட்டிவேர் மூலிகையை மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம இந்திய சமுதாயத்தில் வெட்டிவேர் மாலை, கோயிலில் தீர்த்தம் இல்லைன்னா எந்த ஒரு முக்கியமான செலிப்ரேஷனாக இருந்தாலுமே வெட்டிவேர் கோயிலில் கண்டிப்பாக இருக்கும். பகவத்கீதால கூட கிருஷ்ணர் வெட்டிவேர் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு புராணத்தில் எழுதியிருக்கு. சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், வெட்டிவேர் மூலிகையில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு. நம்ம மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைட் எல்லாருமே வெட்டிவேர் ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெளிநாட்டில் வெட்டிவேரை தண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கிறனால ஸ்கின் ரொம்ப பிரைட் ஆகும், அவங்க ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுவுமே இல்லாமல் தண்ணியில் ஊற வச்சு கூட குடிக்கிறாங்க. ஏன்னா அதை குடிக்கிறனால அவங்களோட டைஜஷன் எல்லாமே சரியாகும்னு போட்டிருக்கு. ஆனால் மோஸ்ட்லி வெட்டிவேர் நம்ம இந்திய சமுதாயத்தில் சாம்பிராணி புகையில போட்டு அது புகைப்பிடிக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, வெட்டிவேர் மூலமாக வர அந்த ஸ்மெல் நம்மளுக்கு ஒரு நல்ல அவுரா கொடுக்கும். அதுவுமே தாண்டி இந்த சைனஸ், ஆஸ்மா, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்கன்னா வெட்டிவேர் ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ வெட்டிவேர் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இல்லை அதை புகைப்பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு எதுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப நேச்சுரல், இயற்கையாக இப்போ நம்ம ஆதரி கிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. வேண்டியவங்க தாராளமாக புலனம் பண்ணலாம். புலனம் நம்பர்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. நன்றி.